கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ. இதற்கினே ஏதும் வேறில்லையே, இதற்கினை ஏதும் இல்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ. ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மட்டுமாய் எங்களை கிருபையாய் எங்களை பாதுகாத்து இந்த வேளையில் உடைய சமூகத்தில் கூடி சேர்த்த உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் யாரால் அறியக்கூடும் ஆண்டவரே. வைராக்கிய நேசம் உள்ளவர் அப்பா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அப்பா, நீங்கள் எவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நன்றி தகப்பனே. எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இப்படியாய் தேவனுடைய சமூகத்தில் வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளினீர். ஒவ்வொருடைய தேவனுடைய பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீட்டில் உள்ள நபர்கள், தன் வீட்டில் உள்ள உறவினர்கள், பிள்ளைகள், தாய், தகப்பன், கணவன், மனைவி, இப்படி குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அன்பு பிள்ளைகளே, தாவீது எப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்றால், உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு, அதாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு அவருக்கு முன்பாக நம்முடைய வீடு என்றால் வீட்டில் உள்ள பிள்ளைகள், கணவர், மனைவி, தாய், தகப்பன் எல்லாரையும் குறிக்கும். அப்படியாக எல்லாரையும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படியாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அதே போல கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? உத்தரவாதத்தோடு எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய சமூகத்தில் நாம் போய் நின்று, அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தந்ததற்காக நன்றி தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பது உமக்கு தெரியும் ஏசப்பா. அவர்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திங்க. போக்கிலும் வரத்திலும் கிருபை அவர்களை தாங்கட்டும். பிள்ளைகளானால் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க. பெரியவர்களானால் அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க என்று சொல்லி, பெற்றோர்களானால் அவர்களுக்கு வேண்டிய அப்பா வேலை செய்யக்கூடிய சுகபலத்தை கொடுங்க என்று ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நம் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரையும் முன்னிறுத்தி அவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மேல் இன்றைக்கும் இல்லை என்றென்றைக்கும் தங்கியிருப்பதை நாம் காண முடியும். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமானது பிதாவின் தேவனாகிய ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வருகிறதை நாம் காண்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் வீட்டில் உள்ளவர்களை முன்னிறுத்தி அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவர் நிமித்தமாக அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் தாவீதின் நிமித்தமாக தாவீதினுடைய தலைமுறையில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராய் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபிப்பவராய் இருந்தீர்களானால் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் நிமித்தமாக எப்படி தாவீது நிமித்தமாக அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ,
குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும், அதாவது தலைமுறையாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்பதை தான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக தேவ சமூகத்தில் நில்லுங்கள். கர்த்தருக்கு முன்பாக குடும்பத்தினரை முன்பாக நிறுத்தி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் தங்கியிருக்கும். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.